ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து கேன்சர் தேர்டு ஸ்டேஜில் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க 3 மந்த்து தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. யூபியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க 6 மந்த் இருப்பாங்க அப்படின்னாங்க. உடனே அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. ஆண்டவரே இசைகளுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்த மாதிரி எனக்கும் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. நம்பவே மாட்டீங்க, கரெக்டாக அம்மா 15 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதில் என்ன பியூட்டின்னா, தேர்டு ஸ்டேஜில் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தவங்க ரொம்ப கம்மி. அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் பணம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரே டைமில் 2-3 பிஸ்னஸ் ஜங்ஷனில் உள்ள சைக்கிள் ஸ்டாண்டு அங்கே எடுத்தார். 2-3 பேர் சேர்ந்து, அப்புறம் ஒரு மீன் கடை, அப்படி இப்படின்னு 2-3 பிஸ்னஸ் ஒரே நேரத்தில் காசெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. எல்லாம் லாஸ், எதுவுமே வந்து நிற்கலை, எல்லாமே போயிடுச்சு. அதனால் அதில் ரொம்ப கடன் ஆனோடனே அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு கீழே அப்படி ஒரு சரிவாக இருக்கும். ஒரு ரயில்வே இன்ஜினியரோட வீட்டில் சர்ச் நடக்கும், ஈஸ்டர் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர். எல்லோரும் வரவங்க அங்கே சைக்கிள் நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போவாங்க. அப்பா அங்கே உட்காந்துருக்கப்போ பார்த்துட்டு அங்கே வர ஒருத்தர் வந்து ஆல்ஃபர்ட் அங்கிள் வந்து இந்த மாதிரி வாங்க என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேச்சுவார்த்தை பேசி அப்புறம் ஒரு தடவை அங்கே போயிருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஸ்டரும் பேசி எல்லோரும் பேசி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டார். அப்புறம் அம்மா நெக்ஸ்ட்டு ரசிக்கப்பட்டாங்க. 89 வந்து அம்மா அப்பா பேப்டிசம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம்.